நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு வரும் கல்வியாண்டில் புதிய சீருடைகள் வழங்கப்படும் என்று AFT மில்லில் தயாரித்த சீருடைகளை ஆய்வு செய்த பொழுது முதல்வர் திரு ரங்கசாமி கூறினார். புதுவை அரசு பள்ளி மாணவர்களுக்காக AFT மில்லில் புதிய ரகத்தில் பள்ளி சீருடைகள் வழங்க திட்டமிடப்பட்டு AFT மில்லில் மாதிரி துணிகள் தயாரிக்கப்பட்டது. அதனை AFT அதிகாரிகள் முதல்வரின் பார்வைக்காக கொண்டு சென்றனர். பள்ளி சீருடைகளை பார்த்த முதல்வர் திரு ரங்கசாமி சீருடைகளின் நிறம், தரம் குறித்து ஆய்வு செய்தார் மற்றும் தனியார் பள்ளி சீருடைகளுக்கு இணையாக இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கூறினார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் திரு ரங்கசாமி கூறுகையில், மாறுபட்ட எண்ணம் கொண்ட அரசு பள்ளிகளின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும், தற்பொழுது 90% அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள 10% பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற அவர், தற்பொழுது AFT மில் இயங்க துவங்கியுள்ளது என்றார். மேலும் புது பொலிவுடன் மக்கள் விரும்பும் வகையில் தரமான துணிகளை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளுக்கு நிகராக சீருடை வழங்க திட்டமிடப்பட்டு தயாரிக்கப்பட்டு வருகிறது என்றும், வரும் கல்வியாண்டில் புதிய சீருடைகள் மாணவர்களுக்கு தைத்து கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு அதிக மதிப்பீட்டில் வழங்கப்பட்டு வருவதாகவும், அது மேலும் உயர்த்தி சிறப்பாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு மாறுபட்ட எண்ணமும் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வருகின்ற ஒரு வாய்ப்பு, தானும் ஒரு தனியார் பள்ளியில் படிக்கின்றோம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவாக்குகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு இந்த சீருடையின் மூலமாகவும். மேலும் அரசு பள்ளிகளை சிறந்த முறையில் பராமரிக்கின்ற நிலையில் தேவையான நடவடிக்கை இப்பொழுது அரசு எடுக்க இருக்கின்றது. அரசு பள்ளிகள் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு நல்ல நிலையில் பிள்ளைகளுக்கு பயன்படும், நன்றாக படிக்கின்ற சூழலை உருவாக்கப்படும். அடுத்த கல்வியாண்டு முதல் இந்த சீருடை வழங்கப்படும். அடுத்த கல்வியாண்டுனா மார்ச், ஏப்ரல், மே. அந்த ஒவ்வொரு பள்ளிக்கு சென்று மாணவர்களுடைய அளவு எடுக்கப்பட்டு அதனுடைய அடிப்படையில் அந்த சீருடைகள் தைத்து கொடுக்கப்படும். பள்ளி பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற மதிய உணவு இப்பொழுது இந்திய அளவில் ₹4.50 என்ற நிலையில் இருக்கின்றது. இது மற்ற மாநிலங்களை காட்டிலும் பள்ளி பிள்ளைகளுக்கு வழங்குகிற மதிய உணவுடைய அந்த காஸ்ட், அந்த விலை சொல்லக்கூடியது அதிகம் இருப்பினும் மேலும் உயர்த்தி கொடுப்பதற்கானது அரசு எண்ணத்தில் இருக்கின்றது. இளம் வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்ட நாள் விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுவை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் 100 அடி சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் 63வது சட்ட நாள் விழா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சசிதரன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் வரவேற்று பேசிய விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 25 ஆண்டுகால பணி முடித்த வழக்கறிஞர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டி பேசுகையில், வழக்கறிஞர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளனர். அவற்றில் சில கோரிக்கைகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுவைக்கு மாநில அந்தஸ்து இல்லாததால் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும், புதுவைக்கு மாநில அந்தஸ்து அதிகாரம் கண்டிப்பாக தேவை என்றார். மேலும் அப்பொழுதுதான் மக்களுக்கு சிறப்பாக பணியாற்ற முடியும் என்றும், மற்றும் மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்றார். இளம் வழக்கறிஞர்களுக்கு மற்ற மாநிலங்களைப் போல உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதுபோன்று சேமநல நிதியை உயர்த்தி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் புதுவை வழக்கறிஞர்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் பதவி வழங்க வேண்டும் மற்றும் உயர்நீதிமன்ற கிளையை புதுவையில் திறக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த அவர், நிறைவாக புதுவையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வழக்கறிஞர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று பேசினார். நீங்களும் மூத்த வழக்கறிஞர்களும் சரியாக பணியாற்றி பயிற்சி பெற்று உங்களுடைய வழக்கறிஞர் தொழில் நிலைத்து நிற்க வேண்டும், புகழ் வர வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த சட்ட நாள் மற்ற கோரிக்கைகளை நம்முடைய
வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் சொல்லியிருக்கின்றார்கள். அதனை கருத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுக்கும். நமது ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் குற்றவியல் நீதிமன்றம் கட்ட வேண்டும் என்று, புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. அதற்குரிய நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது. அதேபோன்று சேமநல நிதி உயர்த்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. அது எந்த அடிப்படையில் செய்ய முடியும் என்று எண்ணி அதற்கு ஏற்றவாறு அந்த சேமநல நிதியை உயர்த்தி தருவதற்கும் எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்றே சொன்னாங்க, நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக நம்முடைய புதுச்சேரியை சார்ந்த வழக்கறிஞர்கள் செல்ல வேண்டும். 2 பேர் இப்ப இருக்காங்க. 3 பேர்ல 2 பேர் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அவர்களை, மாண்புமிகு தலைமை நீதியரசர் அவர்களை சந்திக்கும் பொழுது கேட்பது உண்டு, எங்களுடைய புதுச்சேரி சார்ந்த வழக்கறிஞர்களுக்கு அந்த உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் பதவியை கொடுக்க வேண்டும், எங்களுக்கு உரிய பங்காக அதை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். பலமுறை கேட்டிருக்கிறேன், கடிதமும் கொடுத்திருக்கின்றேன். கொடுக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோன்று புதுச்சேரியில் ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை ஒன்றை தொடங்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றேன். நிச்சயமா நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதற்குரிய முயற்சி அரசு எடுத்து வருகின்றது என்பதை நான் கூட்டிட்டு காட்ட விரும்புகின்றேன். விழாவில் பார் கவுன்சில் உறுப்பினர் ரங்கநாதன், முன்னாள் அமைச்சர் காந்திராஜ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, முன்னாள் தலைவர் பலராமன் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் செயலாளர் கண்ணன் நன்றி கூறினார். இளநிலை எழுத்தர் தேர்விற்கு வரும் 1ஆம் தேதி முதல் அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சிறப்பு செயலர் சுந்தர வடிவேலு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சிறப்பு செயலர் சுந்தர வடிவேலு கூறுகையில், இளநிலை எழுத்தர், பண்டக காப்பாளர் மற்றும் தட்டச்சர் பணியிடங்களுக்கு போட்டி எழுத்துத் தேர்வு வரும் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதுவையில் 4 பிராந்தியங்களிலும் நடைபெற உள்ளது. மொத்தம் 36,671 விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அனுமதிக்கப்பட்ட தேர்வாளர்கள் தேர்வு அனுமதி சீட்டை வரும் 1ஆம் தேதி நண்பகல் 12 மணி முதல் http://requirement.puducherry.government.in என்ற வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். புதுவையில் பனிப்பொழிவு அதிகரித்து குளிர் மக்களை வாட்டி வரும் நிலையில் சொட்டர் மற்றும் குல்லாக்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. புதுவையில் கடந்த மாதம் வடகிழக்கு பருவமழை துவங்கியதும் கனமழை பெய்தது. மேலும் நீலம் புயல் காரணமாக தொடர் மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பி வந்த நிலையில் மழை படிப்படியாக குறைந்து வெயில் அதிகரித்து பகல் நேரத்தில் மக்கள் வெப்பத்தால் அவதிப்பட்ட நேரத்தில் மாலை நேரத்தில் பனி பொழிந்தது. இதனால் இரவில் குளிர் அதிகரித்து மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. மாலை துவங்கும் பனிப்பொழிவு மறுநாள் காலை 8 மணி வரை நீடிப்பதால் மக்கள் கம்பளி, ஸ்வெட்டர், குல்லா போன்றவற்றால் தஞ்சமடைந்து வருகின்றனர். எனவே புதுவையில் பிற மாநிலங்களிலிருந்து ஸ்வெட்டர், குல்லா போன்றவை விற்பனைக்கு குவிந்துள்ளன. குளிரிலிருந்து தப்பிக்க விரும்பும் மக்கள் அதனை ஆர்வமுடன் வாங்கி செல்வதால் விற்பனை அமோகமாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். புதுவை வெள்ளியனூர் கொம்யூனில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி பங்கேற்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுவை வெள்ளியனூர் கொம்யூன் கூனிமுடக்கு கிராமத்தில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் 98,76,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், சேந்தநத்தம் கிராமத்தில் 1,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று விழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றிட குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் திரு ரங்கசாமி பங்கேற்று மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மாந்தையன் மற்றும் பொறியாளர்கள், கொம்யூன் ஆணையர் சீதாராமன், கிராம மக்கள், முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் ஸ்கூல் சைக்காலஜி சர்வீசஸ் விருது பெற்று பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் முதல்வர் திரு ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுவை கல்வித்துறை இயக்குநர் வல்லவனுக்கு இந்தியன் ஸ்கூல் சைக்காலஜி அசோசியேஷன் சார்பில்
பள்ளி மாணவர்களின் மனோ ரீதியான பிரச்சனைகளை கண்டுபிடித்து தீர்வு காண பயிற்சி அளித்தமைக்காக ஸ்கூல் சைக்காலஜி சர்வீசஸ் விருது கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்டது. விருது பெற்ற இயக்குனர் வல்லவன் முதல்வர் திரு ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இயக்குனருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து அவர் பெற்ற விருதினை வழங்கி முதல்வர் திரு ரங்கசாமி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். வாழ்த்து பெற்ற இயக்குனர் வல்லவன் விருதினை பெற பரிந்துரை செய்த அரசுக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் தனது பணிக்காக உயரிய விருதினை பெற்றதால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக அவர் கூறினார். பல்வேறு மனோரீதியான பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆசிரியர்களிடையே வெளிநாடுகளில் இருந்து நிபுணர்களை அழைத்து வந்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக இதுபோன்ற பயிற்சியை புதுச்சேரி அரசு கல்வித்துறை எடுத்துள்ளது. இந்த பணியை அங்கீகரித்து இந்தியன் ஸ்கூல் சைக்காலஜி அசோசியேஷன் புதுச்சேரி கல்வித்துறை இயக்குனர் ஆகிய எனக்கு ஸ்கூல் சைக்காலஜி சர்வீசஸ் விருது வழங்கியுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய புதுச்சேரி அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.